ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி தட்டு இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிளெயின் தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவினதுக்கப்புறம் மாவு வந்து அந்த தட்டு ஹைட்டுக்கு பாதி ஹைட்டு வர மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு வாணலில் தான் வந்து கீழே ஒரு தட்டு வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தட்டுலேயும் தண்ணி ஊற்றிட்டு நான் மாவு ஊற்றின தட்டை எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் எப்பவும் போல் உங்களுக்கு இட்லி பாத்திரத்தில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டதுன்றதுனால நான் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓரங்கள்லாம் கத்தியை வச்சு நீக்கி விட்டுட்டு நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் போட்டு பரிமாறிக்கலாம். இப்போது இந்த இட்லி ஊற்றின தட்டையும் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பிளெயின் தட்டையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா 2 தட்டு இட்லி ஊற்றிக்கலாம், 2 பிளெயின் தட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுற வேலையும் மிச்சமாகும், இட்லி வேக வைக்கிற வேலையும் மிச்சமாகும். குழியாக இட்லி ஊற்றுறத விட்டுட்டு பிளெயின் தட்டு இட்லி ஊற்றுனீங்கனாக்கா வேலை ஈஸியாக முடியும். நம்மளுக்கு பாத்திரம் கழுவுற வேலையும் சுலபமாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.